ஐயோ அப்பா, இப்படி எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்தா வேற வேணையே வேண்டாம். மறுபடியும் நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா. ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அப்பா, தனோக்கா வருது. நடந்து தனத்துக்கு தெரிய வேணாம். என்னப்பா மெட்ராஸ்க்கு போலியா? போலம்மா, ஒரே தலைவலியா இருக்கு, வெயிலா இருக்குல்ல, நாளைக்கு போறேன். சரிப்பா. லீலா, வீட்ல உருளைக்கிழங்கு இருக்கா? இருக்குக்கா. கடைக்கு போனேன், தீர்ந்துருச்சுனாங்க. மாமாவுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், 2 வாய் கூட சாப்பிடுவாரு. இருந்தா குடுடி. தரேன். உருளைக்கிழங்கு மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமாக்கா? உருளைக்கிழங்கு மட்டும் போதும். இந்த 2 வெங்காயம் எடுத்துக்கவா? எடுத்துக்க. ஒரு தக்காளி இருக்குக்கா. போதும். இன்னும் எடுத்துக்கோ. இல்ல போதும், எடுத்துக்க. போதும். பட்டுமாப்பா? சரிம்மா. பாத்தியா, உன் தனக்காக்கு எவ்வளவு வெள்ள மனசு. போஸுக்கு என்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து பண்றான். இவன் முகத்தை பார்த்து கூட அவனுக்கு புத்தி வரல. சாப்பிடலாம் வாங்கப்பா. நல்ல வேலை, பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் பொழைச்சிக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி மடத்தனமான காரியம்லாம் பண்ணாத, ஓகே? இல்லை டாக்டர், இனிமே எனக்கு அந்த அவசியமே வராது. இவங்க யாரு? டாக்டர், இவங்க என் பேர் விஜி. ஓ, இந்த ரோமியோ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக காரணமா இருந்த ஜூலியட்டோ? ஆமா சார். இந்த காலத்து பொண்ணுங்களும் இந்த காலத்து பையங்களும் ஏன் தான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களோ தெரிய மாட்டேங்குது. உயிர் என்ன அவ்வளோ லேசா? இனிமே நீங்க 2 பேரும் ஒழுங்கா புத்திசாலித்தனமா நடந்துக்கணும், ஓகே? ஓகே டாக்டர். லைஃப் ஒன்று விளையாட்டு இல்லப்பா, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். ஓகே விஜி, நம்ம கிளம்பலாமா? போகலாம். நானே உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறேன். ஏன் வீட்டுக்கா? ஆமா, ஏன் வரக்கூடாதா? இல்ல, அது உனக்கு எதுக்கு விஜய் வீண் சிரமம்? ஏங்க, நான் தான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. உங்க வீட்டுக்கு நான் வரதுல என்ன ப்ராப்ளம்? இல்ல, அது ப்ராப்ளம் என்னன்னா, நான் உங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க கூடாதா? உன்னால இப்போ வந்து எங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியாதுமா. ஏன்? அவங்களாம் எங்க வில்லேஜ்ல இருக்காங்க விஜய். அப்ப உங்க கூட யார் இருக்கா? என் கூட என் அத்தை தான் விஜய் இருக்காங்க. இப்போதைக்கு என் வீட்டில் எல்லாமே அவங்க தான். என் பேரண்ட்ஸே அவங்க பேச்சை தட்ட மாட்டாங்கன்னா பார்த்துக்கேன். நம்ம கல்யாண மேட்டரை கூட அவங்க கிட்ட தான் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நீ வீட்டுக்கு வந்தேன்னா பெரிய குழப்பமே ஆகிடும் விஜய். அது மட்டும் இல்லை, நீ முதல்ல என் வீட்டுக்கு வர, ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வீட்டுக்கு போகணுமா? சென்டிமெண்ட்ல கூட அது அவ்வளோ நல்லா இல்லை விஜய். ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். அதான். சரி, நான் கிளம்புறேன். நீ போமா, கவலைப்படாத, நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவேன். சரி, வரேங்க. என்னடா புதுசா ஏதோ ஆன்டி கதெல்லாம் வருது? யார் அது? சமயத்துக்கு உதவ ஒரு ஆண்டியை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்ற பேச்சுல அவங்க கேட்பாங்க. நிஜமாவா? அப்புறம் நான் சொல்ற பேச்சு கேட்கலன்னா ஆண்டி ஹஸ்பண்ட் கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டேன். ஆடா பாவி, என்னடா பொறுப்பு நீ? பிறக்கும் போதே வில்லனா பிறந்துட்டேடா. டேய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேணா நான் வில்லனா தெரியலடா. ஆனா இந்த விஷயத்துல பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஹீரோ தான்டா. மாணிக்கம். என்னம்மா? ஏண்டா, அன்னைக்கு என்னமோ கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சின்னு சொன்னேன். செல்வத்திட்ட சொல்லி ஐயர்ட்ட நல்ல நாள் பார்க்க சொன்னேன். இப்போ என்னமோ கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருந்தா எப்படிரா? சட்டுப்புட்டுன்னு கரை பண்ற வழி பார்க்க வேண்டியதானே? அது பரவாயில்லம்மா, ஒரு வாரத்துல முடிஞ்சிடும். என்னடா அது இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? சுந்தரம் ஏதோ உதவுறாருன்னு சொன்னேன். அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கும்போதே சட்டுன்னு நம்ம காரியத்தை முடிச்சுக்க வேண்டாமா? இத பாரு, ஒருவேளை அவர் மனசு கிணசு மாறிட்டா என்ன பண்றது? அதெல்லாம் மாற மாட்டாருமா. இவ்வளவு லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் நான் அன்னைக்கு சொன்னதுதான். அன்னைக்கு என்ன சொன்ன? அதாம்மா, சரோட அப்பாவை முன்னாடி வச்சுதான் இந்த கிரையம் பண்ணணும்னு சுந்தரம் ஏன் கண்டிஷனா சொல்லிட்டாரு. சரோ அப்பாவுக்கு தான் இன்னும் உடம்பு சரியா இல்லையே, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இத பாரு மாணிக்கம், நான் அனுபவப்பட்டவ சொல்றேன். சில காரியம் எல்லாம் தாமதம் பண்ணா அப்படியே தட்டிட்டு போனாலும் போயிடும். அதான் சம்பந்தி சௌகரியமாயி வீட்டுக்கு வந்துட்டார்ல, போய் கூட்டிட்டு வந்து காரியத்தை முடிக்க வேண்டியதானே? இத பாரு, நம்ம வேலையை நாம தாண்டா அலைஞ்சு முடிக்கணும். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நாளைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவ ஊருக்கு போ. உன் மாமனார் உடம்ப விசாரிக்க வந்த மாதிரி பேசிட்டு அப்படியே இந்த விவரத்தையும் சொல்லி நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா தான் ஆச்சுன்னு உடனே கையோட கூட்டிட்டு வந்து காரியத்தை முடிடா. இல்ல, சரோ கூட்டிட்டு போணுமா? ஆமாண்டா. நானும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. உங்க வீட்டுக்கு இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போறதுங்கிறது நடக்கவே நடக்காது. என்னடா யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு நான் மட்டும் போய் பெரியவரோட பேசி அவரை கூட்டிட்டு வந்துடுறேனே. சரோ இதுக்கு இல்ல ரீன லட்சம்னு பார்த்தேன். என்னடா பேசுற நீ?
என்னதான் இருந்தாலும் அவ அப்பங்கிட்ட சொல்ற மாதிரி வருமா? பேசாம அவளை கூட்டிட்டு போ. அப்பதான் காரியம் சுழுவா முடியும். புரியுதா? அம்மாடி சரோ, நாளைக்கு நீயும் மாணிக்கமும் ஊருக்கு போய் உங்க அப்பா பார்த்துட்டு வாங்க. என்ன? நான் எதுக்கத்த வீண் செலவு, அவர் மட்டும் போயிட்டு வரட்டுமே. ஏண்டி, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் எது சொன்னாலும் ஏத்து பேசணும்னா? உங்க அப்பா ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டாரு, போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன வீண் செலவுன்னு சொல்ற? என்னடி இது கொடுமையா இருக்கு? இத பாரு, ஒவ்வொன்னுத்துக்கும் மறுப்பு சொல்லிட்டு இருக்காத, நல்லா இல்ல. நாளைக்கு ஒழுங்கா உன் புருஷனோட ஊருக்கு போயிட்டு வர்ற வழிய பாரு. புரியுதா? போ. டேய், அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறா. டேய், அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறான்னு சொல்றேன். சரி. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா. என்னாச்சு? காசை கொடுத்தவன் திருப்பி கேட்குறான். ம். கொடுத்தே ஆனும்னு கெடு வேற வைக்கிறான். பெரிய பிரச்சனை தான். ரொம்ப பேசிவிட்டான். அவன் ஏதாச்சும் தப்பா பேசினானா? அப்படியெல்லாம் இல்லை, கோமா பேசினான். காசை கொடுத்தான்னு சொல்லி திட்டுறான். காசை கொடுக்கலைன்னா நமக்கு அசிங்கம் தானே தனம். ஏது எப்பவுமே ரொம்ப தெனாவட்டா பேசுவீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க? இல்லை தனம், பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. தனம், நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணு. உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சுந்தரம் சார்கிட்ட ஏதாவது பணம் வாங்கி சொல்லு, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வேணாம் மாமா. என்னடி சட்னு இப்படி சொல்ற? ஆமாங்க, இன்னைக்கு பிரச்சனை நடந்தப்போ அப்பா உங்க கூட தான் இருந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு அவர் வீட்டுல பார்த்தப்போ இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏதோ தலைவலியா இருந்துச்சுன்னு சரவ பார்க்க போகலன்னு சொன்னாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அப்பா உங்க விவகாரத்துல தலையிட இஷ்டம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது நாம போய் அவர் கேட்டாலும் அவர் உதவி பண்ணுவார்னு எனக்கு தோணல. என்ன இப்படி பேசுற? ஆமாங்க, அப்பாவும் எதுவும் குறை சொல்ல முடியாது. நீங்க மேலும் மேலும் பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு தெரியும் மாமா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் எல்லாம் நம்ம நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் வாங்கின கடன் தான். அப்படி நீங்க கடன் வாங்கினதுக்கு காரணம் என் மேல வச்சிருக்கிற பாசந்தாங்கிறத நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் சங்கடமாவும் இருக்கு. எனக்காக தானே மாமா அத்தனை புடவையும் நகையும் வாங்கி தந்தீங்க. சரி சரி, அந்த பேச்செல்லாம் இப்போ எதுக்கு? அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேணாம். சுந்தர அண்ணனுக்கு மாமா மேலேயும் உங்க மேலேயும் தனி பிரியம் இல்லையா? ஆமா, பிரியந்தான். பின்ன என்ன தனம், நமக்கு இருக்க பிரச்சனைக்கு சுந்தரண்ண மாதிரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணா தான் உண்டு. நீ போய் உங்க அப்பாட்ட சொன்னா அவர் கேட்பாரு. சுந்தரண்ணன்ட்ட சொல்லி ஏதாச்சும் பணம் ஏற்பாடு பண்ண சொல்லு. நம்ம நன்மைக்காக தான் சொல்றேன். சரி மாமா, அப்பா கிட்ட நான் சொல்லி பார்க்கறேன். சரோ, என்னம்மா என்னாச்சு? என்ன உடம்பு? என்னம்மா கண்ணு என்னாச்சு? என்ன சொல்லுமா, உனக்கு உடம்பு ஒண்ணு இல்லையே? அடி சக்க நானா? அது சரி. ராசா, சீக்கிரம் வாமா. நாம இத்தனை நாள் எதிர்பார்த்து நம்ம கிடைச்சிருக்கு. ஒழியா நிர்மலா, என்ன ஆக போற? செல்வா நீ வேணா, சித்தப்பா ஆக போற. ராசா, என்ன நீ பாட்டி ஆக போற. நீ சரோ முழுவாது இருக்கிறா. சரோ, அப்படியா? அண்ணி,
கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி கொழு கொழுன்னு உங்களை மாதிரி ஒரு அழகான குழந்தையை பெத்து கொடுங்க. அண்ணா வந்தாச்சு. மாணிக்கம் வா வாப்பா, நீ அப்பாவாக போறடா. இன்னைக்கு ஏதோ ஊருக்கு போறதா அம்மா சொன்னாங்க. அண்ணன் அண்ணியும் சந்தோஷமா நல்ல செய்தியோட ஊருக்கு போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஊருக்கு போக கூடாது, நல்ல சமாச்சாரமா இருக்குது. நீ இந்த நேரத்துல பஸ்ஸுக்கு ஏறி போனீங்கன்னா உடம்பு அழண்டு போயிடும், அது சரிப்படாது. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாயி. என்ன நான் சொல்றது? நீ சொல்றது சரிதான், நீ இங்கே இரு. சரோ எம்மாடி, உன் புருஷன் மேல போறான், கை நிறைய சர்க்கரை எடுத்துக்கோ, அவன் கையில் கொண்டு கொடுத்து சந்தோஷமா பேசு. போறியா? போமா ராசா. என்னங்க சர்க்கரை? நீயே வாயில போட்டு விடு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோ. இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் என் வாழ்க்கையிலையும் நடக்குது. நானும் அப்பாவை போறேன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் பரபரன்னு இருக்கு. எனக்கும் தான். நானும் அம்மா ஆக போறேன்ல, என் மடியிலயும் ஒரு குட்டி குழந்தை படுத்து தூங்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஆமா, என்ன பேர் வைக்கிறது? அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல பிறக்க போறது பொண்ணா பையனான்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி. என்னங்க நீங்க மட்டும் தனியா சிரிக்கிறீங்க? என்னன்னு எனக்கும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் இனிமே ஒன்னா சேர்ந்து உங்க வீட்டுக்கு போறது நடக்கவே நடக்காதுன்னு. அம்மா என்னடானா நம்மள ஒன்னா போக சொல்லி கம்பேல் பண்றாங்க. எங்க நான் தோத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்தேன். நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு புள்ள வந்து என்னை காப்பாத்திருச்சு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, நீ வந்தாலே போதும். நீ லேட்டா வந்தியா சீக்கிரமா வந்தியாங்கிறதுல எனக்கு அனாவசியம். வாங்க சாமி கும்பிடலாம். நீங்க சரியாயிட்டா சேர்ந்து வரதா சொல்லிருக்கேன். அப்படியா? யாருக்கு? சாமி கிட்ட. ஓஹோ, இப்பலாம் சாமி கிட்டயே ஸ்ட்ரைட் டீலிங் தானே? போலாம். யார் பேருக்கு அர்ச்சனை? இளங்கோ. விஜய் இளங்கோ. विजय इलंगो नामधेवच्चा यजमांच साहुकुटुंबानां क्षेमस्थैर्यधैर्यजय आयुरार्गैश्वर्यावृत्यर्थं सुब्रह्मण्येश्वर स्वामी देवता प्रीत्यर्थं यथा शक्ति पूजांच करिष्ये कर्पूर आनंद नीराजन दर्शयामि सुब्रह्मण्येश्वर स्वामी देवता प्रसादं शिरसा गृह्णामि सुब्रह्मण्येश्वर स्वामी देवता प्रसाद सिद्धिरस्तु महदैश्वर्याभिवृद्धिरस्तु. இப்படி உட்காரலாமா? அப்புறம் சொல்லுங்க. வந்தாச்சு, பார்த்தாச்சு, சாமிய கும்பிட்டாச்சு, ஒருத்தர் பார்த்து உட்கார்ந்தாச்சு. அடுத்து என்ன? ஏதாவது பேசலாம். இங்கயா? போ விஜய், சுத்த போர். நீ வர வர கிழவி மாதிரி ஆயிட்டு வர. ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, நாம 2 பேரும் யங் லவ்வர்ஸ். ஜாலியா ஒரு டவுன் பக்கம் போய் ஒரு சினிமா பார்க்கு அப்படி இப்படின்னு ஊர் சுத்தத்தை விட்டுட்டு ரொம்ப டல் அடிச்சு போய் இந்த கோயில்ல வந்து கிழங்கட்டைங்க மாதிரி உட்கார்ந்துருக்கோம். டவுனு, பார்க்கு, சினிமா இதை தவிர வேற இடமே இல்லையா? ஏன் இல்ல, என் ஸ்டுடியோ இருக்குதே. சாரி, ஐம் சாரி விஜய். நீ இன்னும் பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். விஜய், இத பார் விஜய், அன்னைக்கு நடந்ததே நினைச்சு நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீயும் நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையும் வச்சிருக்கோம்மா. கல்யாணம்னு ஒண்ணு நடக்கலையே தவிர நான் உன்னை மனைவியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் என்ன புருஷனா தானே நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருக்குள்ள ஏதாச்சும் நடந்தா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை விஜய்.
ஏன் இப்படி ஆடுற? நான் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா? உங்களோட அன்பு, நீங்க என் மேல வச்சிருக்கிற உரிமை எல்லாமே எனக்கு புரியுதுங்க. ஆனா உங்க விருப்பத்துக்கு என்னை கம்பல் பண்ணாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னையே உங்களுக்கு பரிசா தரப்போறேனே. ஓகே விஜி, நீ முதல்ல அழறத நிறுத்து. இனிமே உனக்கு பிடிக்காத எதுவுமே நான் செய்ய மாட்டேன். உன் இஷ்டப்படிதான் எல்லாமே நடக்கும். ஓகே? எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். நீங்க பேசுறது கேட்கும்போது என் மனசு அப்படியே கரைஞ்சு போயிடுதுங்க. அது சரி, என்னை எப்போ கூட்டு போறீங்க? உங்க வீட்டுக்கு. வீட்டுக்கா? எதுக்கு? உங்க அத்தையை பார்க்கதா. அத்தையை பார்க்கறதுக்கு போலாம். சீக்கிரம் கூட்டு போறேன். மணிக்கம், மணிக்கம், வாங்கண்ணே, வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாம் மணிக்கம், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுப்பா. ஆமா, தண்ணி. சரிப்பா. அப்புறம் சொல்லுங்கண்ணே. அது வேற ஒன்றும் இல்லை மணிக்கம், நம்ம கடையை பேசுனீங்க இல்லையா, அது கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும்பா. என்னண்ணே அப்படி என்ன அவசரம்? அவசரத்துக்கு தானப்பா கடையவே பேசி முடிக்கிறேன். ஏகப்பட்ட பண பிரச்சனைப்பா. ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அதை சொல்லத்தான் நான் உன் வீடு தேடி வந்தேன்ப்பா. சரிண்ணே, அது வேற ஒன்றும் இல்லை. என் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் தள்ளி போச்சு. நான் ஊருக்கு போய் அவர்கிட்ட பேசி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்ப நான் வரேன் மணிக்கம். சரிண்ணா, வரேம்மா. வாங்க. வரேம்மா. வாங்க வாங்க. அம்மா, நான் கிளம்புறேன். நான் ஊருக்கு போய் மாமா பார்த்து பேசி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என்னப்பா ஊருக்கு போறேங்கிற? சரவை கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்ட வேண்டாமா? சரவோ, நீயோ அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் போறேன். முதல் உண்டாயிருக்கடா, நீ கூட்டி கொண்டு காட்டுறதாப்ப நல்லது, சந்தோஷப்படுவா.